நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் சாலையில் விழுந்த போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிகழ்வினை நாம் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். பலத்த காற்றின் காரணமாக சாலையில் விழுந்த மரத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கும். பழமையான மரம் விழுந்ததால் ராசிபுரம் சென்னை சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் விழுந்த மரத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து ஸ்தம்பிப்பு குறித்த உடனுக்குடன் நிரலையை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பழமையான மரம் விழுந்ததால் ராசிபுரம் டு சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிகழ்வினை நாம் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்ற கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தரணி பாபு. வணக்கம் தரணி பாபு, இது குறித்தான கூடுதல் தரவுகள் விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. ராசிபுரம் அருகே 50 ஆண்டு பழமையான மரம் சாலையில் விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் டு சென்னை செல்லும் சாலையில் மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ளது. இந்த அடிவார பகுதியில் ஏராளமான மரங்கள் உள்ளன. இதில் சுமார் 50 ஆண்டு வயதுடைய ஆயமரம் ஒன்று அடியோடு சாலையில் பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதி வழியாக வந்த சென்றவர்கள் பயணிகளும் பொதுமக்களும் ராசிபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் விழுந்த மரத்தின் கிளைகளை இயந்திரத்தின் மூலம் அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக லேசான மழை, சாரல் மழை, கனமழை என தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மண்ணின் ஈரப்பதம் அதிக இருந்து இங்கே இருப்பதால் இந்நிலையில் காற்றும் சற்று அதிகமாக வீசியதால் தற்போது இந்த மரம் வழியோடு பெயர்ந்து விழுந்துள்ளது என்று இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் பயணிகளும் தெரிவித்துள்ளனர். இதனால தான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சூர்யா, ராசிபுரம் டு சென்னை சாலையில் விழுந்த மரத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து ஸ்தம்பிப்பு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பாபு.